மயிலாடுதுறை மாவட்டத்தில் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான சிறிய அளவிலான அதிசய குரான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் அருவாடி கிராமத்தை சேர்ந்தவர் 60 வயதான அமீனுல்லா. இவர்களது குடும்பத்தினர் பல தலைமுறைகளாக நீடூரில் வசித்து வருகின்றனர். இவர்கள் வெளிநாட்டில் வணிகம் மற்றும் வேலை செய்து வந்துள்ளனர். இவர்களது வீட்டில் வரலாற்று சிறப்புமிக்க மிகவும் பழமையான குரான் ஒன்று பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த குரான் 6676 அதிசயங்களை வெறும் 9 பக்கங்களில் அரபு மொழியில் மிக சிறிய அளவில் எழுதப்பட்டுள்ளது. இது 1.5 அங்குல அகலமும் 1.75 அங்குல நீளமும் கொண்ட 2600 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை தாங்கக்கூடிய 78 வகையிலான உலோக கலவைகளால் ஆன உலோக பெட்டிக்குள் அந்த குரானானது வைக்கப்பட்டுள்ளது. 7 தலைமுறைகளாக தங்கள் வீட்டில் இருக்கும் இந்த குரான் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது என்பதை அறிய அமீனுல்லா குடும்பத்தினர் முயற்சி மேற்கொண்டனர். இந்த தொல்லியல் துறையின் ஆய்வில் இது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என சான்று வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை அருகே உள்ள மணம்பந்தல் தனியார் கல்லூரியின் இயற்பியல் துறை பேராசிரியர் ராமலிங்கம் தலைமையில் தமிழ், ஆங்கிலம், வரலாறு, இயற்பியல் மற்றும் வேதியியல் துறை பேராசிரியர்கள் இன்று அந்த குரானை பார்வையிட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை தாலுக்கா, நீடூர் கிராமம். என் பேர் AMS அமீனுல்லா. எங்கள் குடும்பத்தில் 17ஆம் நூற்றாண்டு ASI மத்திய தொல்லியல் துறை சொல்லியிருக்கிற குரான் அது 14ஆம் நூற்றாண்டாக இருக்குது. ஆனால் அது 17ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இதை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, இது இந்தியாவுடைய சொத்து, இந்தியாவுடைய பொக்கிஷன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நான் நீதிமன்றத்துக்கும் ASIக்கும் நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நீடூர் மக்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஊரில் கைனால் எழுதப்பட்ட எழுத்து, கைனால் செய்யப்பட்ட காகிதம், இது உலகத்திலே இதான் சின்னதுங்கிறது நமக்கு டிக்ளேர் ஆகிருக்குது. இதுக்கு நான் முதல்ல எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திருக்குரானையும் அதனுடைய பெட்டியையும் பல ஆய்வகங்களுக்கு, இந்தியாவில் உள்ள பல ஆய்வகங்களுக்கு அனுப்பி வைத்தோம். அதில் சிக்ரி காரைக்குடி, IISc பெங்களூர், IIT, NIT, PhD காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அனைத்து வகையான ஆய்வகங்களுக்கும் அனுப்பி வைத்தோம். அதில் என்னவென்று அந்த ஆய்வகங்களின் முடிவில் என்ன கண்டுபிடித்தோம் என்றால், இந்த திருக்குரானானது, எழுதப்பட்ட திருக்குரானானது நுண்புனைவு எழுத்து அமைப்பில் எழுதப்பட்டிருக்கிறது. அது சாதாரணமாக அந்த எழுத முடியாதது. இந்த திருக்குரான் காகிதமானது கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். அதை எப்படி கண்டுபிடித்தோம் என்றால், கார்பன் சுழற்சி முறை அப்படின்ற ஒரு அளவீடு ஒன்று இருக்கிறது. அந்த அளவீட்டு முறையின்படி அதிலிருந்து கிடைத்த முடிவு என்னவென்றால் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த திருக்குரான் எழுதப்பட்ட பொழுது அதில் கரிம தனிமத்தினால் எழுதப்பட்டிருக்கிறது. முற்றிலுமாக அது காகிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். அதையடுத்து அதனுள் வைக்கப்பட்ட திருக்குரான் பெட்டி, அந்த பெட்டியானது பல உலோகங்களின் கலவைகளால் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பல உலோகங்கள் அப்படின்றது மொத்தம் 98 உலோகங்கள் அதில் கலவையாக செய்யப்பட்டுள்ளது. அதில் 52 உலோகங்கள் குறைந்த விகிதத்திலும் 46 உலோகங்கள் அதிக விகிதத்திலும் கலக்கப்பட்டு ஒருங்கே சேர்க்கப்பட்டு மிகப்பெரிய வெப்பநிலை தாங்கக்கூடிய ஒரு பொருளாக அது செய்யப்பட்டுள்ளது.